எபிசோட் 104ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மணி வர மாரி காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே ஒரு மாரி இருந்துச்சுங்க. அதாவது மணி வந்து தங்கத்த பார்த்த உடனே டக்குன்னு, "ஐய்யய்யோ! தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாரு. இப்படி இருந்தா எத்தன நாளைக்கு அவர் வந்து தங்கம்ட்ட வந்து பிரச்சனைக்கு பயந்து அவாய்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம மணி பார்த்தீங்கன்னா, இன்னமும் அந்த வீராக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறதே பயங்கர பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் வீரா நேராவே வந்துருவாரு. அவரு பார்த்தீங்கன்னா, "என்னடா ஆச்சு? நைட்டு ஃபுல்லா உன்ன காணோம்னு" வேற அவரு கேட்டுருவாரு. ஸோ இந்த மாரி சில ட்ராமாலாம் நடந்துட்டு இருக்கப்போ நம்ம தங்கம் ஓப்பனாவே சொல்லிருவாங்க. "நீ நேத்து பொய் சொன்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தியோவோட தானே போன. அத சொன்னா என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல எனக்கு பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. எப்போ எதுக்கு பிரச்சனை ஆகும்னே தெரியல. எனக்கு பயமா இருக்கு." அப்படின்ற மாரி மணி சொல்றாரு. "இன்னமுமே உனக்கு என்ன சுத்தமா புரியவே இல்லையா? இப்படி பயந்து பயந்து நீ பொய் சொல்லிட்டே இருந்தீன்னா, இது உண்மையாவே இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க ஹர்ட் ஆயிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம மாதையன் பார்த்தீங்கன்னா, மணி கிட்ட போயிட்டு பயங்கரமா தேங்க் பண்ணுவாரு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு சிரிப்பு சத்தத்த நான் கேட்டேன். எனக்கு அது அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. இனிமே நீயுமே எனக்கு ஒரு தம்பி தான். எங்க அம்மா வந்து உன்ன பத்தி எவ்ளோ இதுவா பேசுனாங்க தெரியுமா? அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தியோ உள்ள வரது, நம்ம மணி வந்து இவங்கள கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தியோ அங்கருந்து விரட்டுற ட்ரை பண்றது. தியோ பார்த்தீங்கன்னா, இது என் பாய் ஃப்ரெண்ட் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, மாதையனுக்காக இந்த பக்கம் மணி அண்ட் தியோ வந்து சண்டை போட்டுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு மாரி நல்லா ஃபன்னா இருந்தது. இப்போ மணி வந்து தங்கம் வந்து பொசசிவ் ஆகுறப்போ, ஹர்ட் ஆகுறப்போலாம் வந்து இவருக்கு வந்து என்னடா இது இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்றாரு இல்லையா? பட் இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து கிரீஷோட அந்த ஆட் ஷூட் போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அது பயங்கரமா சோஷியல் மீடியாலலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. மணி தூரத்துலேருந்து வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பயங்கரமா வந்து டல் ஆயிடுறாரு, அப்செட் ஆயிடுறாரு. என்னோட தங்கம்க்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே போகுது போல அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆனா அவ்ளோ சோகமா இருப்பாரு. அது தங்கமாலயுமே வந்து சென்ஸ் பண்ண முடியும். நம்ம துளசி பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவோட அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாரி நைட் நடந்த இன்சிடென்ட்ட பத்தி வந்து சொல்றாங்க. ராஜீவ் இந்த மாரி பார்த்தேன், பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் வீட்டுக்கு ராஜீவ் அப்பதான் உள்ள வராரு. ஒரு மாரி மோசமான ஒரு கோலத்துல வராரு. அப்ப அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, "என்னதான் ஆச்சு?" அப்படின்னு கேக்குறப்போ, "என் மேல அக்கறை இருக்க மாரிலாம் யாரும் பேச தேவையில்ல. என்ன மாத்திக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தன வாட்டி கேட்டேன். எனக்காக நீங்க துளசிட்ட ஒரு வாட்டியாவது பேசுனீங்களா? நான் உண்மையாவே அவள அவ்ளோ கேர் பண்றேன், அவ்ளோ லவ் பண்றேன். பட் எனக்கு அந்த ஒரு சான்ஸ மட்டும் அவ குடுக்கவே இல்ல. அவள என் லைஃப்ல வச்சுக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா அவ என் லைஃப்ல இல்லாம போயிட்டா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேர்ள்ஸ் டீம்ல ஐயோ இருக்கிற டிராமா பத்தாதுன்னு புதுசா வேற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணி அப்படிங்கிற அந்த சீனியர் பிளேயர் இருப்பாங்க தெரியுமா? அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் வந்து ஒருத்தவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. நான் அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்ட்டு. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ இந்த மாரி ஒரு சீனியர் பிளேயர் அதுவும் அவ்ளோ நல்லா விளையாடிட்டு இருக்க ஒரு பிளேயர் வந்து இப்ப போறாங்க சடனா அப்படின்னா, இப்ப அந்த விமென்ஸ் டீம்ல திரும்பவும் அந்த பிளேஸ வந்து யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிற மாதிரியான புது புது டிராமாக்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளவா பெருசா நெறைய விஷயங்கள் வந்து நடக்கல. ஸோ நீங்க வந்து 4 எபிசோடையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தங்கம் அண்ட் அனு அப்படின்னு வரப்போ, தங்கம் ரொம்ப கிளியரா சொல்றாங்க. நான் பொசசிவ்னஸ்லாம் இத பண்ணல. அவங்க நிஜமாலுமே என்கிட்ட மட்டும் ஆட்டிட்யூட் காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? இல்லன்னா தங்கம்க்கா அந்த மாரி ஃபீல் ஆகுதா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் நம்ம மணி வந்து எதுக்காக அனு வந்து ஜாக்கி கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்து பார்த்து காண்டாயிட்டு இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.